ஹலோ சில்ட்ரன், நாம் இன்றைக்கி ஓம்ஸ் லா எக்ஸ்பெரிமெண்டலாக இந்த லாவை எப்படி வெரிஃபை பண்ணுறது, ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன, அதுக்கு என்ன யூனிட்டு, ரெசிஸ்டர் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அதுக்கு நடுவில் என்ன டிஃப்ரென்ஸ், ஒரு கரண்ட் ஒரு கண்டக்டரில் எப்படி தான் போகுது, உள்ளே என்ன நடக்குது, வாட் இஸ் த ஆக்சுவல் மெக்கானிசம், ரொம்ப பேசிக் தான் பார்க்க போகிறோம். பார்த்தா நம்ம முன்னாடி சொல்லிக்கிட்டு இருந்தோம், ஒரு லிக்விட் ஃப்ளோ ஆகணுன்னா ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் இருக்கணும், ஒரு ஆப்ஜெக்ட் மேலேருந்து கீழே வரணுன்னா ஹைட்டு பொட்டென்ஷியல் எனர்ஜி டிஃப்ரென்ஸ் இருக்கணும். அது மாதிரி எலக்ட்ரிக் கரண்ட் போகணுன்னா ஒரு கண்டக்டரில் அதோட எண்ட்ஸ்க்கு நடுவில் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கணும். சப்போஸ் நான் ஒரு காப்பர் கண்டக்டர் எடுத்துட்டால், ஐ டேக் த கேஸ் ஆஃப் அ காப்பர் கண்டக்டர், அது ஒரு கண்டக்டர், அதில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்குது, இருந்தாலும் கரண்ட் அப்படியே போகிறது கிடையாது. ஏன் போல நம்ம பின்னாடி மெக்கானிசம் சொல்லும்போது சொல்லலாம். இந்த கண்டக்டருடைய ரெண்டு எண்ட்ஸுக்கு நடுவில் ஒரு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஏவை பாசிட்டிவ் ஆஃப் த பேட்டரியில் கனெக்ட் பண்ணி ஹை பொட்டென்ஷியலில் வைக்கிறோம், பிஏ நெகட்டிவில் கனெக்ட் பண்ணி லோ பொட்டென்ஷியலில் வைக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹை பொட்டென்ஷியல் இருக்குன்னா அந்த இடத்துக்கு கொஞ்சம் எனர்ஜி அதிகமாக இருக்குது, நம்ம கொண்டு போய் அங்கே சார்ஜ் அந்த இடத்துல சேர்த்து வச்சதுனால நம்ம செஞ்ச வேலையெல்லாம் அங்கே எனர்ஜியாக ஸ்டோர் ஆகிருக்கு. இது மாதிரி ஒரு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருந்தால் இது வழியாக ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகும். இப்போ ஜார்ஜ் சைமன் ஓம் அவர் தான் இந்த மெக்கானிசம் ஆஃப் கரண்ட் ஃப்ளோவை, இந்த பொட்டென்ஷியலுக்கும் இந்த கரண்ட்டுக்கும் இருக்க ரிலேஷனை ஸ்டடி பண்ணி அவர் ஒரு முடிவுக்கு வந்தார். இஃப் த ஃபிசிக்கல் கண்டிஷன்ஸ் லைக் டெம்பரேச்சர் ஆர் கான்ஸ்டன்ட், அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் the steady current flowing through a conductor is directly proportional to the potential difference between the ends of the conductor அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தார். இவர் சொன்னது கரெக்டாக, I is proportional to V. அது இல்லைன்னா இது எப்படி எழுதிக்கலாம், V is proportional to I அப்படின்னு எழுதலாம். ப்ரொபோஷ்னாலிட்டி சைன் எப்போ இருந்தாலும் அது நம்ம ஈக்குவல் டு சைனால் ரீப்ளேஸ் பண்ணோன்னா ஆனால் நம்ம ஒரு கான்ஸ்டன்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், ஆர்னு ஒரு கான்ஸ்டன்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இந்த ஆறுங்கிற கான்ஸ்டன்ட்டு தான் அவர் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த கண்டக்டர் அப்படின்னு சொன்னார். சரி, இப்போ இந்த I is directly proportional to V directly proportional to Iன்னு இருக்கிறதுனால இப்போ ஐக்கும் விக்கும் இது எப்படி இருக்குது, Y is proportional to X, Y is equal to MX ஃபார்மில் இருக்குது இல்லையா. அதனால் இப்போ நான் ஐக்கும் விக்கும் கிராஃப் வரைஞ்சால் எனக்கு எப்படி வரணும், IY ஆக்சஸ்லேயும் VX ஆக்சஸ்லேயும் எடுத்தால் I should get a straight line graph passing through the origin. ஏன்னா Y is equal to MXங்கிறது ஈக்குவேஷன் ஆஃப் அ ஸ்ட்ரெயிட் லைன் through the origin. இல்லை இன் அதர் வேர்ட்ஸ் ஐ எங்கே எடுத்துட்டு V எங்கே எடுத்துட்டாலும் எனக்கு ஸ்ட்ரெயிட் லைன் கிராஃப் வரணும். இப்போ இந்த ஓம் சொன்னது கரெக்டாக, என்ன ஓம்ஸ்லாம் கரெக்டாக ஓமோடைய ஸ்டேட்மெண்ட்டே சொன்னார். கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர், தி ஸ்டெடி கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ அ கண்டக்டர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த எண்ட்ஸ் ஆஃப் த கண்டக்டர். ஐனா த ஸ்டெடி கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த கண்டக்டர், வீனா பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த எண்ட்ஸ் ஆஃப் த கண்டக்டர். இதை நம்ம லேபில் எக்ஸ்பெரிமெண்டல் வெரிஃபிகேஷன் பண்ணுவோம். எப்படி வெரிஃபை பண்ணுறது, இதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் எடுத்துக்கிறோம். நம்ம ஏதாவது ஒரு காப்பர் கண்டக்டர் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த சிம்பிளில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். திஸ் இஸ் இந்த ஹில்ஸ் மாதிரி போடுறோம், இது ரெசிஸ்டருடைய சிம்பிள். ஏபி தான் ஒரு காப்பர் ஒயர். இந்த காப்பர் ஒயரை நம்ம ஒரு சர்க்கியூட்டில் கனெக்ட் பண்ணுவோம். இது வழியாக கரண்ட் போகணுன்னா நம்ம என்ன செய்யணும், ஒரு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதில் ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணுறோம். இதில் எவ்வளோ வோல்டேஜ் இந்த கண்டக்டரில் இருக்குது, ஏன்னா நம்ம இதில் போகிற கரண்ட் வோல்டேஜை மாற்றி பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஏக்கும் பிக்கு நடுவில் இருக்க பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை மாற்றி அதுக்கு தகுந்த மாதிரி கரண்ட் மாறுதான்னு செக் பண்ண போகிறோம். ஏன்னா அவர் அதானே சொன்னார், கரண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வோல்டேஜ். அப்படின்னா என்ன சொல்கிறார், வோல்டேஜை நீங்கள் அதிகம் பண்ணால் கரண்ட் அதிகமாகும், வோல்டேஜை குறைச்சிங்கன்னா கரண்ட்டு குறையும். கான்ஸ்டன்ட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. அப்போ அந்த கிராஃப் வரைஞ்சி ஐக்கும் விக்கும் ஸ்ட்ரெயிட் லைன் வரணும், இதெல்லாம் சொல்லியிருக்காரு அவர். அந்த சொன்ன லாக்குள்ளே இவ்வளோ அடக்கும். ஸோ நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஏக்கும் பிக்கும் நடுவில் எவ்வளோ வோல்டேஜ், வேறு வோல்டேஜ் கொடுக்க போகிறோம், எவ்வளோ வோல்டேஜ் கொடுக்குறோன்னு மெஷர் பண்ண போகிறோம். ஸோ வோல்டேஜை மெஷர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு வோல்ட் மீட்டர் வேணும். ஸோ வோல்ட் மீட்டரை எப்பயும் நம்ம பேரலில் கனெக்ட் பண்ணுவோம். ஸோ ஏக்கும் பிக்கும் நடுவில் ஒரு வோல்ட் மீட்டரை கனெக்ட் பண்ணுறோம். பாருங்கள், ஏ எண்டு பாசிட்டிவ் ஆஃப் த பேட்டரியில் இருக்கிறதுனால இந்த எண்டை ப்ளஸ் இங்கே மைனஸ்னு போகிறோம். அது மாதிரி இதில் போகிற கரண்ட்டு மெஷர் பண்ணோம், அதுக்கு நமக்கு ஒரு அம்மீட்டர் வேணும். அம்மீட்டர் எப்பயுமே சீரீஸில் கனெக்ட் பண்ணும். ஸோ இந்த எண்ட் ஆஃப் த அம்மீட்டர் இந்த வோல்டேஜை மாற்றுறதுக்காக ஒரு வேரியபிள் ரெசிஸ்டர் அப்படின்னா இந்த ரியோஸ்டாட் அதை நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம். சர்க்கியூட்டை நமக்கு ஆன் ஆஃப் பண்ணணும், அதுக்காக ஒரு ப்ளக் கீ. ஸோ
ஸோ இதுதான் எக்ஸ்பெரிமெண்டல் அரேஞ்ச்மெண்ட் டு வெரிஃபை த ஓம்ஸ் தான். பார்க்கலாம், வோல்ட்மீட்டர் அம்மீட்டருக்கு ப்ளஸ் மைனஸ் போடணும். இந்த நெகட்டிவ் ஆஃப் த பேட்டரியிலேருந்து இந்த எண்டு கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இது மைனஸ், இது ப்ளஸ்ன்னு போட்டுக்கிறோம். கரெக்டாக. இப்போ கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகும்? இப்படி சர்க்யூட்டை கனெக்ட் பண்ண உடனே, கீயை க்ளோஸ் பண்ணின உடனே உள்ளுக்குள்ளே வச்சா க்ளோஸ்டு கீ பாசிட்டிவ்லேருந்து ஆரம்பித்து ஏபி வழியாக போய் அம்மீட்டர் வழியாக போய் கீ வழியாக போய் ரியோஸ்டாட் வழியாக போய் நெகட்டிவ்க்கு வந்துடும். திஸ் இஸ் த ரியோஸ்டாட் RH, வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ். இதை மேலே இருக்கிறத ஸ்லைடிங் கான்டாக்ட் இருக்குல்லையா, நகர்த்தினா அங்கே இருக்க ஏபிக்கு நடுவில் இருக்க பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். இதை நாம் ஒரு லேபில் என்ன பண்ண போகிறோம்? இனிஷியலாக கீயை க்ளோஸ் பண்ணிவிட்டு இனிஷியலாக இந்த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இந்த ரியோஸ்டாட்டை நகர்த்திக்கிட்டே போய் இந்த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, அதோட வேல்யூவை நான் சப்போஸ் இனிஷியலாக ஒரு 1 வோல்ட் அப்படி வைக்கிறேன்னு வச்சுக்கலாம். இப்போ அம்மீட்டர் ஒரு ரீடிங் காட்டும். திஸ் இஸ் த வோல்ட்மீட்டர் ரீடிங். கரண்ட்டை மெஷர் பண்ணுறது அம்மீட்டர் ஒரு ரீடிங் காட்டும், அம்மீட்டர் ரீடிங். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அம்மீட்டரில் ரீடிங் வந்து 0.5 ஆம்பியர் அப்படி காட்டுறதுன்னு வச்சுக்கலாம், சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அடுத்தது இந்த ரியோஸ்டாட்டை அட்ஜஸ்ட் பண்ணி இதை 2 வோல்ட்ஸ் அப்படின்னு வைக்கிறோம். இப்போ அம்மீட்டர் 1 ஆம்பியர் காட்டுறதுன்னு வச்சுப்போம். தெரியாது, எனக்கு தெரியாது. ஸோ வி ஆர் மெஷரிங் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ். இதை 3ல் வைக்கிறோம். இது ஒரு 1.5 அப்படி காட்டுறது. இது 4ல் வைக்கிறோம். இது 2ன்னு காட்டுறது, 2 ஆம்பியர். இது 5ல் வைக்கிறோம், 5 வோல்ட்ஸில். இது ஒரு 2.5 ஆம்பியர் அப்படின்னு காட்டுறதுன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த கிராஃப் வரைஞ்சி பார்க்கலாம், ஓம் சொன்னது கரெக்டு தானா அப்படின்னு சொல்லிட்டு. லெட்ஸ் ட்ரை டு ட்ரா எ கிராஃப் அண்ட் ஃபைண்ட் அவுட் வெதர் திஸ் இஸ் கரெக்ட். ஒரு கிராஃப் ஷீட் எடுத்துக்கலாம் நம்ம. லெட்ஸ் டேக் எ கிராஃப் ஷீட். ஸோ நம்ம எதுக்கும் கிராஃப் வரைய போகிறோம்? விக்கும் ஐக்கும் கிராஃப் வரைய போகிறோம், வோல்ட்மீட்டர் ரீடிங்க்கும். எக்ஸ் ஆக்சிஸில் வி எடுத்துக்கலாம். வி இன் வோல்ட்ஸ் இன் த எக்ஸ் ஆக்சிஸ், ஐ இன் ஆம்பியர் அலாங் த ஒய் ஆக்சிஸ். இது 1 2 3 இருக்கிறதுனால வோல்ட்மீட்டர் ரீடிங் அப்படியே எடுக்கலாம். 1 2 3 4 5 6 அப்படி போயிட்டே இருக்கும். அம்மீட்டருக்கு அதுவும் 1 2 3 எடுத்துக்கலாம். 1 2 3 4 5. பார்த்தா இது 1 வோல்ட்டுக்கு 0.5 தான் இருக்குது. அப்போ 1க்கு 0.5 பாதியில் மார்க் பண்ணிக்கிறேன். 2க்கு 1, ஸோ 2,1. 3க்கு 1.5, 3,1.5 மிடில், 1க்கு 2க்கு மிடில். 4,2, 5,2.5. இப்போ இந்த பாயிண்டெல்லாம் நான் ஜாயின் பண்ண I'm getting a straight line passing through the origin. இப்படி உல்ட்டா பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி கிராஃப் வரையறதுனால நமக்கு என்ன யூஸு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த கிராஃப்லேருந்து இஃப் ஐ டேக் த ஸ்லோப் ஆஃப் திஸ் கிராஃப், நம்ம மெக்கானிக்ஸ்லேயே பார்த்துருக்கோம். ஸ்லோப்புனா என்ன? tan தீட்டா. இந்த ஆக்சிஸை தீட்டான்னு மார்க் பண்ணிவிட்டு ஒரு ட்ரையாங்கிளை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு tan தீட்டா எடுக்கணும். ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு tan தீட்டா. tan தீட்டா என்ன? ஆப்போசிட் சைடு. ஆப்போசிட் சைடில் என்ன இருக்குது? I இருக்குது. டிவைடட் பை adjacent சைடு V. So this is equal to, இந்த சைடு என்ன இருக்குது? ஆப்போசிட் சைடு 2.5 minus 0, 2.5 divided by Vயில் பார்க்கலாம், இங்கே 5 minus 0, so 5. அப்போ tan theta is equal to 1/2. tan theta என்ன? I by V வந்திருக்கு. நம்ம ஃபார்முலாவில் பார்க்கலாம். நம்மக்கிட்ட என்ன இருக்குது? V is equal to RIன்னு இருக்குது. அப்போ I by Vனா என்னது? 1/R. ஸோ இதுக்கு tan theta எடுத்தா எக்ஸ் ஆக்சிஸில் V எடுத்துட்டு ஒய் ஆக்சிஸில் I எடுத்துட்டு கிராஃப் வரைஞ்சி அதுக்கு tan theta கண்டுபிடிச்சா தட் கிவ்ஸ் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 1/R கிடைக்கும். மாற்றி வரைஞ்சி பார்க்கலாம். எக்ஸ் ஆக்சிஸில் I எடுத்துக்கலாம் in ஆம்பியர், ஒய் ஆக்சிஸில் V in வோல்ட்ஸ் எடுத்துக்கலாம். எக்ஸ் ஆக்சிஸ் பார்க்கலாமே, நம்ம 0.5 அப்படிலாம் இருக்கு இல்லையா, அதனால் அது மாதிரி வரைஞ்சி பார்க்கலாம். இது 0.5, 1, 1.5, 2, 2.5. அதே மாதிரி வியும் நம்ம என்ன எடுத்துக்கலாம்? ஈக்குவல் ஆக்சஸ் எடுக்கணும் அவசியம் 1 2ன்னு எடுத்துக்கலாம். 1 2 3 4 5. இப்போ 0.5க்கு நேராக 1, 1க்கு நேராக 2, 1.5க்கு நேராக 3, 2க்கு நேராக இப்படி பார்க்கணும். ஐஎக்ஸ் ஆக்சஸில் 2க்கு நேராக 4, 2.5க்கு நேராக 5. இப்படி நான் கிராஃப் வரைஞ்சேன். ஐம் கெட்டிங் a straight line graph. இந்த கிராஃபுக்கு நான் ஐஎக்ஸ் ஆக்சிஸ் V வந்து ஒய் ஆக்சஸில் எடுத்துட்டு இப்போ நான் ஸ்லோப் எடுத்தா, ஸ்லோப்புனா என்ன? அகெயின் இது தீட்டா வரைஞ்சிக்கணும். ஐ ஹாவ் டு கம்ப்ளீட் அ ட்ரையாங்கிள். ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு
tan theta is equal to opposite side 5 minus 0 5 divided by the adjacent side. Adjacent side என்னது 2.5 minus 0. So இப்போ 2.5. இதை போட்டால் 2. இப்போ ஸ்லோப் பார்த்தோன்னா y ஆக்சிஸில் v இருக்குது, xில் i இருக்குது. ஸோ v by i which is nothing but r. ஸோ y ஆக்சிஸில் v எடுத்து x ஆக்சிஸில் i எடுத்து அதுக்கு ஸ்லோப் எடுத்தால் டைரெக்டாக ரெசிஸ்டன்ஸ் 2 ohmனு வருது. மாற்றி எடுத்தோன்னா x ஆக்சிஸில் v y ஆக்சிஸில் i எடுத்தால் 1 by r கிடைக்கும். அதுலேருந்து உல்ட்டா பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம எக்ஸ்பெரிமெண்டலாக செஞ்சு பார்த்தா ஓம்ஸ்லாம் கரெக்டாக இருக்குது. ஸோ என்ன பண்ணோம், எக்ஸ்பெரிமெண்டல் அரேஞ்ச்மெண்ட்டை செட்டப் பண்ணிவிட்டு ரியோஸ்டாட்டை அட்ஜஸ்ட் பண்ணி டிஃப்ரெண்ட் வோல்டேஜஸை கொடுத்து அதுக்கு கரஸ்பாண்டிங் அம்மீட்டர் ரீடிங்கை டேப்லர் காலமில் நோட் பண்ணிக்கணும். அப்புறமா எக்ஸ் ஆக்சிஸில் ஐ எடுத்துட்டு ஒய் ஆக்சிஸில் வி எடுத்து ஒரு கிராஃப் வரைஞ்சா வி கெட் அ ஸ்ட்ரெயிட் லைன் கிராஃப். தஸ் வி ஆர் ஏபிள் டு வெரிஃபை த ஓம்ஸ் லா. ஸோ ஓம்ஸ் லாவை நம்மளால் வெரிஃபை பண்ண முடியுது. இதுலேருந்து ஓம் என்ன பண்ணார், ஐ டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு வின்னு இருக்கு இல்லையா, ஆர் வி இஸ் ப்ரொபோஷ்னல் டு ஐ, வி இஸ் ஈக்குவல் டு எ கான்ஸ்டன்ட் ஆர் இன்டூ ஐன்னு சொன்னார். இதுலேருந்து இந்த ஆர்னால் என்னென்னு டிஃபைன் பண்ணுறது. இந்த ஃபார்முலா என்னென்னு தெரியுது, ஆர் இஸ் ஈக்குவல் டு வி டிவைடட் பை ஐ. But the resistance of a conductor is defined as the ratio of the potential difference between the ends of the conductor and the current flowing through the conductor. இப்போ இதில் வர வீணா என்ன, potential difference between the ends of the conductor. ஐனா current flowing through the conductor. So the resistance of a conductor is defined as the ratio of the potential difference between the ends of the conductor and the கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த கண்டக்டர் அப்படின்னு சொன்னார். அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு யூனிட் என்னவா இருக்கும். ஸோ தி டெஃபினிஷன் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு நல்லா தெரியும். ரெசிஸ்டன்ஸ்னால் பேசிக்கலாக இட் இஸ் அ ப்ராப்பர்ட்டி டு அப்போஸ் த கரண்ட். பட் அது வந்து சாதாரண டெஃபினிஷன். இப்போ குவான்டிடேட்டிவ் டெஃபினிஷன், குவான்டிடேட்டிவ்னால் அதை மெஷர் பண்ணுறதுக்கு உதவுற டெஃபினிஷன். எல்லாத்துக்குமே சாதாரண அர்த்தம் ஒன்று இருக்கும். ஃபிசிக்ஸ்னால் இட்ஸ் அ சப்ஜெக்ட் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ். ஸோ மெஷர் பண்ணுறதுக்காக அதை ஒரு டிஃபைன் பண்ணுறோம். அதோட குவான்டிடேட்டிவ் டெஃபினிஷன் சொல்லுவோம். அதுதான் நம்ம டெஃபினிஷன்லாம் எழுதுப்போம். நம்ம புரிஞ்சிக்கிறதுக்காக ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன, அது ஒரு குணம். அந்த குணத்தினால் அது என்ன பண்ணும், அது வழியாக போகிற கரண்ட்டை எதிர்க்கும், அவ்வளோதான். ஸோ அது நம்ம சாதாரண ஒரு லே மேனுக்கு புரிஞ்சிக்கிறதுக்கான டெஃபினிஷன். பட் ஒரு ஃபிசிக்ஸ் பர்சன், ஒரு சயின்ஸ் பர்சன் என்ன பண்ணுவோம், அது தெரிஞ்சால் எதிர்க்குது, எவ்வளோ எதிர்க்குதுப்பா. ஸோ அதை எப்படி மெஷர் பண்ணுறது, அந்த மெஷர் பண்ணுறதுக்காக ஒரு டெஃபினிஷன் சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் குவான்டிடேட்டிவ் டெஃபினிஷன். அந்த குவான்டிடேட்டிவ் டெஃபினிஷனை எப்படி சொல்கிறோம், ரேஷியோ ஆஃப் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் டு த கரண்ட்னு சொல்கிறோம். இப்போ எந்த ஒரு குவான்டிட்டி சொன்னாலும் முதல்ல அந்த குவான்டிட்டியை டிஃபைன் பண்ணணும். நம்பர் 1 ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு டெஃபினிஷன், செகண்ட் ஸ்டெப்பு அதுக்கான ஃபார்முலா, தேர்ட் ஸ்டெப் அதுக்கான யூனிட் சொல்லணும். இப்போ யூனிட் என்னென்னு பார்க்கலாம். விக்கு வோல்ட் இருக்குது, ஐக்கு ஆம்பியர். ஸோ வோல்ட் பர் ஆம்பியர் இஸ் த யூனிட் ஃபார் ரெசிஸ்டன்ஸ். இதை ஓம் தான் இதை படித்ததுனால அதுக்கு யூனிட்டை ஓம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஓமை இந்த சிம்பிளில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ ஓம் இஸ் த யூனிட் ஃபார் ரெசிஸ்டன்ஸ். அடுத்தது டெஃபினிஷன் ஆஃப் யூனிட். டிஃபைன் த யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். பார்த்தோம் இல்லையா, கரண்ட்டு, சார்ஜ், அதுக்கெல்லாம் அப்படி தான் பண்ணும். முதல்ல எந்த ஒரு குவான்டிட்டி எடுத்திருந்தாலும் அந்த குவான்டிட்டினா என்னன்னு சொல்லணும். அது ஸ்டெப் நம்பர் 2, அதுக்கான ஃபார்முலா கொடுக்கணும். இப்போ கரண்ட்டுனா என்ன சொன்னோம், இட் இஸ் அ ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் சொன்னோம். நம்பர் 2 ஐ இஸ் ஈக்குவல் டு கியூ பை டி ஃபார்முலா கொடுத்தோம். நம்பர் 3 அதுக்கான யூனிட் என்ன, சார்ஜ் பர் கூலும் பர் செகண்ட் இல்லைன்னா ஆம்பியர் அப்படின்னு சொன்னோம். இங்கே அடுத்தது என்ன செய்யணும், வாட் இஸ் 1 ஆம்பியர் அப்படின்னு டிஃபைன் பண்ணோம். அது மாதிரி இங்கே ரெசிஸ்டன்ஸ்னால் என்னென்ன டெஃபினிஷன் சொல்லிட்டோம், ஃபார்முலா கொடுத்துருக்கோம், யூனிட் 2 சொல்லியிருக்கோம் பாருங்கள். வி வோல்ட்ஸ் பர் ஆம்பியர் யூனிட்டு, ஓமும் ஒரு யூனிட் தான், ரெண்டும் ஒன்று தான். ஸோ ஓம் சிம்பிளும் நம்ம தெரிஞ்சுருக்கோம். அடுத்து இந்த யூனிட் டிஃபைன் பண்ணணும். பார்க்கலாம். இஃப் வி இஸ் ஈக்குவல் டு 1 வோல்ட் அண்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு 1 ஆம்பியர், இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் 1/1 ஆர் இஸ் ஈக்குவல் டு 1 ஓம் வரும். இப்போ இதுலேருந்து எப்படி டிஃபைன் பண்ணுறோம், 1 ஓம் இஸ் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தட் கண்டக்டர். அந்த கண்டக்டருக்கு ரெசிஸ்டன்ஸ் 1 ஓம். எந்த கண்டக்டர், if a current of 1 ampere flows through it, then a potential difference of 1 volt is applied. So for example 3 ரெசிஸ்டன்ஸ் A இருக்குது, B இருக்குது, C இருக்குது.
இந்த மூணுலேயும் நான் 1 வோல்ட் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். I am giving a potential difference of 1 volt to all the 3 conductors. A வழியாக போகிற கரண்ட்டு 0.5 ஆம்பியர், B வழியாக போகிற கரண்ட் 0.75 ஆம்பியர், C வழியாக போகிற கரண்ட் 1 ஆம்பியர். அப்படின்னா சியோடைய ரெசிஸ்டன்ஸ் 1 ஓம். 1 ஓம் இஸ் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தட் கண்டக்டர். அந்த கண்டக்டரோட ரெசிஸ்டன்ஸ் 1 ஓம். எந்த கண்டக்டர்? வேர் a current of 1 ampere flows when a potential difference of 1 volt is applied. அதுக்கு ஒரு 1 volt potential difference கொடுத்தா அது வழியாக 1 ampere current எந்த கண்டக்டரில் போகிறதோ அந்த கண்டக்டரோடைய ரெசிஸ்டன்ஸ் தான் 1 ஓம். இப்போ ஏக்கு பிக்குலாம் 1 ஓம் கிடையாது, சிக்கு தான் 1 ஓம். ஏன்னா சியில் தான் 1 volt கொடுக்குச்சு 1 ampere போகிறது. ஸோ திஸ் இஸ் தி டெஃபினிஷன் ஃபார் யூனிட். என்ன சொல்கிறோம்? 1 ஓம் இஸ் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தட் கண்டக்டர் through which a current of 1 ampere flows when a potential difference of 1 volt is applied அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு சிம்பிள் நான் சொன்னேன், இப்படி ஹில் மாதிரி போடுறோம். இப்போ சாதாரண கனெக்டிங் ஒயர், காப்பர் ஒயர்னால் இப்படி போடுறோம் அப்படின்னா அதுக்கு ரெசிஸ்டன்ஸ் 0ன்னு அர்த்தம் கிடையாது, லோ ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இது கனெக்டிங் ஒயர், இதை இங்கெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த கனெக்டிங் ஒயர்லாம் போடுறோம். 0 ரெசிஸ்டன்ஸ் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. நல்ல குட் ரெசிஸ்டர் அப்படின்னா காப்பர், கோல்டு மெட்டல்ஸ்லாம் நல்ல குட் கண்டக்டர்ஸ். காப்பர், அலுமினியம்லாம் நல்ல கண்டக்டர்ஸ். ஆனாலும் அதுக்கு கொஞ்சம் ஓடாது ரெசிஸ்டன்ஸ் இருந்து தான் ஆகும். சுத்தமாக ரெசிஸ்டன்ஸ் இல்லாத கண்டக்டர்னு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. இப்போ அடிக்கடி ஒரு கன்ஃபியூஷன் வரும் இந்த வார்த்தை ரெசிஸ்டருங்கிற வார்த்தைக்கும் ரெசிஸ்டன்ஸுங்கிற வார்த்தைக்கும். ரெசிஸ்டர்னால் அது ஒரு டிவைஸ், ஒரு காப்பர் ஒயர் இருக்குன்னு வச்சுக்கலாம், இப்படி ரெப்ரசன்ட் பண்ணால் இதுக்கு பேர் ரெசிஸ்டர். ரெசிஸ்டன்ஸ்னால் இதோடைய குணம், இட் இஸ் த ப்ராப்பர்ட்டி டியூ டு விச் இட் அப்போசஸ் த எலக்ட்ரிக் கரண்ட். ஸோ ரெசிஸ்டர்னு மென்ஷன் பண்ணால் அது குணம் கிடையாது, ரெசிஸ்டர்னு அளக்க முடியாது, அது ஒரு டிவைஸ். ரெசிஸ்டன்ஸ் தான் அதோடைய கேரக்டர், மெஷர் பண்ணக்கூடிய கேரக்டர். சரியா? ரெசிஸ்டர் இஸ் அன் ஆப்ஜெக்ட். Resistance is the property, electrical property, due to which it opposes the electric current. ஸோ நம்ம எப்போல்லாம் கன்சிடர் அ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் 5 ஓம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? கன்சிடர் ஏ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் 5 ஓம்னு அடிக்கடி கணக்கில் சொல்லுவோம். அப்படின்னா யூ ஆர் ஹேவிங் எ ரெசிஸ்டர் விச் ஆஃபர்ஸ் எ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் 5 ஓம். யூ ஆர் ஹேவிங் எ ரெசிஸ்டர் whose resistance is 5 ohm. ஸோ நம்ம அந்த ரெசிஸ்டர் அப்படிலாம் சொல்ல மாட்டோம், கன்சிடர் அ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் 5 ஓம்னு சொல்லுவோம். அப்போ அந்த வார்த்தையே கரெக்டாக, ரெசிஸ்டர்னால் ஒரு டிவைஸு, ரெசிஸ்டன்ஸ்னால் அதை மெஷர் பண்ண முடியாது, ரெசிஸ்டன்ஸ்னால் அதனுடைய குணம், எவ்வளோ கரண்ட்டை எந்த அளவுக்கு அது அப்போஸ் பண்ணுது. ஸோ இப்போ நம்ம சொன்ன ஒரு கண்டக்டரில் கரண்ட் எப்படி மெக்கானிசம் ஃப்ளோ ஆகுன்னு, ஒரு காப்பர் ஒயர் எடுத்துக்கலாம், இட்ஸ் குட் கண்டக்டர்னு சொன்னேன். ஏன் குட் கண்டக்டர்? குட் கண்டக்டர்ஸ்னால் யாருன்னு முன்னாடி சொல்லியிருக்கோம். யாருக்கெல்லாம் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இப்போ ஒரு காப்பர் ஆட்டம் இருக்குன்னா அது நியூக்ளியஸ் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, சுற்றி ஆர்பிட்டில் எலக்ட்ரான்ஸ்லாம் இருக்குது. நான் சொன்னேன் ரூம் டெம்பரேச்சர்லேயே ஒரு எலக்ட்ரான் வெளியில் வந்துடலாம், 1 or 2 எலக்ட்ரான்ஸ். அது மாதிரி எந்த எலக்ட்ரான், எந்த சப்ஸ்டன்ஸ்லாம் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வெளியில் வந்திருக்கோ அதுதான் கண்டக்டர்ஸ். அப்படி எலக்ட்ரான் வெளியில் வந்துட்டால் இப்போ இந்த ஆட்டம் பாசிட்டிவ் அயானாக மாறிடும், எலக்ட்ரான் நெகட்டிவ் ஆகிடும். ஸோ நல்ல கண்டக்டரை நான் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறேன்? ஒரு பாசிட்டிவ் அயான் அண்ட் எலக்ட்ரான், பாசிட்டிவ் அயான் அண்ட் எலக்ட்ரான், இப்படி காப்பர் ஆட்டம்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ரூம் டெம்பரேச்சர்லேயே அதுக்கிட்ட ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ இந்த எலக்ட்ரான்ஸ்லாம் அதுக்கிட்ட எனர்ஜி இருக்கிறதுனால இப்படி கண்ணா அப்படின்னாலும் ரேண்டமாக மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. எலக்ட்ரான் மூவ் ஆனாலே கரண்ட் வரணுமே. அப்போ இந்த கண்டக்டரில் ஏன் கரண்ட் வரலன்னு பார்த்தா, எவ்வளோ எலக்ட்ரான் ஒரு டைரெக்ஷனில் மூவ் ஆகுதோ அதுக்கு ஈக்குவலாக ஆப்போசிட் டைரெக்ஷனில் எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுது. ஸோ இப்படி ஒரு கரண்ட்டு போச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் கரண்ட்டு, இப்படி ஒரு எலக்ட்ரான் போச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் ஒன்று, ரேண்டமாக. ஸோ நெட் கரண்ட்டுன்னு பார்த்தா ஒவ்வொரு எலக்ட்ரானுக்கும் தனித்தனியாக கரண்ட் இருக்கும், மொத்த கரண்ட்டுன்னு பார்த்தா 0வாக இருக்குது. வேறஸ் இதே கண்டக்டரை எடுத்துகிட்டு போய் ஒரு பாசிட்டிவ் அயான் அண்ட் எலக்ட்ரான், பாசிட்டிவ் அயான் எலக்ட்ரான், இப்படி இருக்கிற கண்டக்டர் எடுத்துகிட்டு போய் நான் ஒரு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஒரு பேட்ரியில் கனெக்ட் பண்ணினா இந்த எலக்ட்ரான்ஸ், நெகட்டிவ்லி சார்ஜ் எலக்ட்ரான்ஸ்லாம் இந்த நெகட்டிவ் ஆஃப் த பேட்டரி ரிப்பல் பண்ணும். ஸோ எலக்ட்ரான்ஸ் வில் ஸ்டார்ட் மூவிங் டுவர்ட்ஸ் த பாசிட்டிவ். அப்போ எலக்ட்ரான்ஸ் பாசிட்டிவ் நோக்கி போகிறதுனால கரண்ட்டு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகுது. எலக்ட்ரான்ஸ்லாம் ட்ரிஃப்ட் ஆகும்னு சொல்லுவோம். ஹையர் கிளாஸ் போனால் நீங்கள் படிப்பீங்க, வேகமாக போகாது.
ஏன்னா போகும்போது பாசிட்டிவ் அயான் கூட மோதும், அதனால் கொஞ்சோண்டு நேரம் தான் ஆக்சலரேஷன் நடக்கும், அது ஒரு ஸ்மால் ட்ரிஃப்ட் வெலாசிட்டியில் போகும். இது மாதிரி எலக்ட்ரான்ஸ் ட்ரிஃப்ட் ஆகிறதுனால தான் நமக்கு ஒரு நெட் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அந்த மெக்கானிசம்லாம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக 12th படிக்கணும். ஜஸ்ட் இப்போ இது தெரிஞ்சிக்கலாம். ஸோ நம்ம பிடி கொடுக்காதப்பயே எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகிட்டு இருக்குது. பட் அதுங்க ரேண்டமாக மூவ் ஆகுதுனால ஒரு பக்கம் போகிற எலக்ட்ரானுக்கு ஒரு சைடில் கரண்ட் வந்தால் அதுக்கு அப்படியே கேன்சல் பண்ணிவிடுது இன்னொரு பக்கம் போகிற எலக்ட்ரான். அப்போ ஒரு ஆர்டர்லியாக எல்லா எலக்ட்ரான்ஸும் ஒரே டைரக்ஷனில் போனால் தான் நமக்கு கரண்ட் கிடைக்கும். அப்படி இந்த எலக்ட்ரான்லாம் கண்ட டைரக்ஷனில் மூவ் ஆகிற எலக்ட்ரானை ஒரே டைரக்ஷனில் மூவ் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை அப்ளை பண்ணுறோம். ஸோ அது என்ன பண்ணால் அது ஒரு ஃபோர்ஸ், எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸை கொடுக்கும் இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஒழுங்காக போக வைக்கிறதுக்கு. அப்படி எலக்ட்ரான்ஸ்லாம் என்ன டைரக்ஷனில் போடுறோம், நெகட்டிவ் டு பாசிட்டிவ் மூவ் ஆகும். அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இந்த எலக்ட்ரான்ஸ் போகும்போது ஆக்சலரேட் ஆகாது. அது ஏங்கிறதுலாம் பெரிய கிளாஸில் படிப்பீங்க. ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் மூவ் ஆகும். அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் நமக்கு கரண்ட் போகும். இந்த எலக்ட்ரான்ஸ்லாம் பார்த்தா செம ஸ்லோவாக தான் போகும். அதோட ஸ்பீடு பார்த்தோன்னா ட்ரிஃப்ட் ஆஃப் த எலக்ட்ரான் 10⁻⁻⁴ மீட்டர்/செகண்ட் இவ்வளோ ஸ்பீடில் தான் போகும். பட்டு இந்த ஸ்பீட் ஆஃப் த எலக்ட்ரானிக் கரண்ட்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. கரண்ட்டோட ஸ்பீடு லைட்டு ஸ்பீடு மாதிரி, எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் ஸ்பீடு மாதிரி. அதனால தான் நம்ம சர்க்யூட்டை க்ளோஸ் பண்ண அடுத்த செகண்டே கரண்ட் போடும். இது எலக்ட்ரானோட ஸ்பீடு தான். கரண்ட்டோட ஸ்பீடு லைட் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பீடுக்கு ஈக்குவலாக போகும். இஎம் வேவ், எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்னு சொல்லி. அதனால தான் சர்க்யூட்டை க்ளோஸ் பண்ண அடுத்த செகண்டு நமக்கு கரண்ட் வருது. ஸோ இது ஓம்ஸ் லா. ஓம்ஸ் லாவில் நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, V = IR. இதையே ரீஅரேஞ்ச் பண்ணி I வேணும்னா V/R, R வேணும்னா V/I அப்படி நம்ம போட்டுக்கலாம். ஒரு 2 எக்ஸாம்பிள் போடலாம். What is the resistance of an electric arc lamp? R question mark. If it uses 20 ampere, so 20 ampere I, when connected to a 220 volt line. ஸோ 220 volts நம்ம வீட்டுக்கெலாம் வருது இல்லையா, அதில் கனெக்ட் பண்ணால் 20 ஆம்பியர் கரண்ட் வாங்குறது. அப்படின்னா அதோட ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே மேலே ஃபார்முலா பார்க்கலாம். R = V/I. சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 220/20, 0 கேன்சல் பண்ணிவிட்டா 11. ரெசிஸ்டன்ஸ்க்குனால ஓம். இல்லை, வெரி சிம்பிள். ஒரு சம் பார்க்கலாம். கால்குலேட் த பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் ரெக்வயர்டு அப்படின்னா V question mark across a conductor of resistance 5 ohm. So 5 ohmங்கிறது என்ன, ஒரு R. To make a current of 1.5 ampere to flow through it. அப்போ 1.5 ampere is I. இப்போ என்ன ஃபார்முலா, V = IR. So this is equal to Iக்கு பதிலாக 1.5 3/2 போட்டுக்கலாம், Rக்கு பதிலாக 5. So 15/2, this is equal to 7.5 volts. Very simple question. Next question பார்க்கலாம். A torch bulb when cold has a resistance of 1 ohm. So resistance of a bulb when it is cold, எரியாதப்ப, is 1 ohm. It draws a current of 0.3 ampere when glowing from a source of 3 volt. 3 volt அப்ளை பண்ணால் அதில் 0.3 ampere கரண்ட் போகுது. கால்குலேட் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த பல்ப் வென் இட் இஸ் க்ளோயிங். அது எரியும் போது ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. என்னடா அது பல்புனா அதுக்கு ரெசிஸ்டன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக தானே இருக்கணும். அது எரியாதப்போ 1 ohm இருந்தால் எரியும் போதும் 1 ohm தானே இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். அதே பல்பு தானே, உள்ளே இருக்கிற காப்பர் வயர் அந்த ஃபிலமெண்ட் அதே தானே இருக்குது. அப்போ அதுக்கோட ரெசிஸ்டன்ஸ் மாறக்கூடாது இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் கால்குலேட் பண்ணி பார்ப்போம். ரெசிஸ்டன்ஸ் வென் இட் இஸ் க்ளோயிங். ஆர்க்கு ஃபார்முலா V/I. 3/0.3. அப்போ 3/0.3 3/10 போட்டுக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 10 ohm. புரியுதா? அது எரியாதப்போ அதுக்கு ரெசிஸ்டன்ஸ் 1 ohm தான் இருந்தது. அது எரியும் போது அதுக்கு 10 ohm இருக்குது. இப்போ இதிலே நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ கண்டக்டர் இஸ் நாட் கான்ஸ்டன்ட். ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீசஸ் வித் டெம்பரேச்சர். அதனால தான் ஓம் என்ன சொன்னார், எப்போ கான்ஸ்டன்ட்னா ரெசிஸ்டன்ஸு at constant temperature the steady current is directly proportional to voltage ன்னு சொன்னார். அப்போ அந்த கண்டிஷனை சொல்லலைன்னா ஓம்ஸ்லாம் தப்பாக போயிடும். ஸோ இப்போ இந்த கணக்கு போட்டது மூலமாக நமக்கு என்ன தெரியுது, அந்த பல்பு எரியாதப்போ அதுக்கு ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்தது. எரிய ஆரம்பித்தோடனே அது சூடாகிடுச்சு, அதுக்கு டெம்பரேச்சர் மாறிடுச்சு. டெம்பரேச்சர் மாறினா அதோட ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம நல்லா கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும்.